ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஒரு வீடியோ மூலமாக மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து 2 விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதில் முதலாவதாக இருக்கிற விஷயம் வந்து இந்த சேனலோட கண்டென்ட்ஸ் வந்து அடுத்த கட்டமாக வந்து எப்படி இருக்க போகுது அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜப்பானிய மொழியை கற்றுக்கிற இந்த ஜேர்னியில். அண்ட் அதன் பிறகு இரண்டாவதாக என்ன மாதிரியான யூடியூப் வீடியோஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் நான் வந்து இந்த ஜப்பானிய மொழியை கற்றுக்கிறதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். குறிப்பாக இந்த இரண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து புத்தகங்கள், பிடிஎஃப்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்ற நிறைய விஷயமான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறது வந்து சரியாக இருக்காது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுற நிறைய சேனல்ஸில் இருந்து சொல்லப்போனால் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த ஜப்பானிய மொழி அறிவை வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் அந்த கண்டென்ட்ஸ் வந்து என்னை ரொம்பவே ஈர்க்கிற விதமாக வந்து இருந்தது. பட் ஆனால் நாளடைவில் வந்து என்னால் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் ஆர் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் கூட என்னால் வந்து பொருத்தி பார்த்துக்க முடியல. அப்படின்றதுனால வந்து நான் எனக்கு ஏதுவாக இருக்கிற சில அதர் சேனல்ஸை வந்து நான் தேட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்தபடியாக நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்த சேனல்ஸ்லேருந்து ஒரு சிலவற்றை மட்டும் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ முதலாவதாக இந்த நாகா டூ ஹேண்ட்ஸ் சேனலோட அடுத்த கட்ட கண்டென்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து ஒரு சின்ன கிளிம்ஸாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் விருப்பப்படுறேன். இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு 3 நாட்கள் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வந்து முதல் வீடியோ வந்து சாட்டர்டே வரும் அண்ட் இரண்டாவது வீடியோ வந்து டியூஸ்டே அண்ட் மூன்றாவது வீடியோ வந்து தேர்ஸ்டே, வியாழன். ஸோ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வர வீடியோஸ் வந்து ஜப்பானிய லாங்குவேஜோட நுவான்சஸ், ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையேயான ஒற்றுமை மற்றும் வேற்றுமையை பற்றி வீடியோவை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில அதர் விஷயங்கள் லைக் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் வந்து ஜப்பானிய மொழியை வந்து எப்படி டைப் பண்ணுறது அண்ட் வந்து பிசியில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எந்த மாதிரியான புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த சில புத்தக பரிந்துரைகள் அண்டு ரொம்ப அடிப்படையாக ஜப்பானிய மொழிக்கு தேவையான யூடியூப்பில் மற்ற இடத்துல இல்லாத விஷயங்கள், ரொம்ப வந்து ஒரு டீப் வெப்லேருந்து நான் ஒரு விஷயத்தை நல்லதாக வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து நான் வந்து சாட்டர்டே பிளான் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். அண்ட் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மின்னானோ நிஹோங்கோ அப்படின்ற ஜப்பானிய மொழி கற்றுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கிற புத்தகத்தோட அடிப்படையில் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டியூஸ்டே அன்னைக்கு வந்து இந்த மின்னானோ நிஹோங்கோ புத்தகத்தில் இருக்கிற லெசன்ஸில் இருக்கிற வொக்காபுலரிஸை வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஃப்ளாஷ் கார்டு வடிவில் தான் வந்து முற்றிலும் வந்து இருக்கும். காஞ்சி படிக்கும் பொழுதும் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நான் ஒன்று கோ த்ரூ பண்ணி உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து ஃப்ளாஷ் கார்டாக வந்து எழுதி அதை புரிஞ்சுக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு நோட் புக்கில் எழுதி புரிஞ்சுக்கலாம். எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து இந்த மினானோ நிஹோங்கோ புக்கில் இருக்கிற லெசன்ஸோட கிராமர் நோட்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதிலும் குறிப்பாக வந்து புன்கை மற்றும் ரெய்புன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் மற்றும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இதை தான் வந்து நம்ம முழுவதுமாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் இது இல்லாமல் கைவாவும் நம்ம பார்க்கலாம். கைவா அப்படின்னா வந்து உரையாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மினானோ நிஹோங்கோ புத்தகத்தின் கூடவே வந்து ஒரு சிடி கொடுப்பதாகவும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிடியில் வந்து இந்த கைவா மற்றும் வந்து மொண்டைஸில் வந்து இருக்கிற சில ஆடியோ ஃபைல்ஸ்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ முடிந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது மினானோ நிஹோங்கோவோட வால்யூம் 1 செகண்ட் எடிஷன் புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கிற வொக்காபுலரிஸை டியூஸ்டேவும் அதில் இருக்கிற கிராமர் பாயிண்ட்ஸ் மற்றும் கைவா உரையாடலை வந்து தேர்ஸ்டேவும் நம்ம பார்க்கலாம்.
அண்ட் இது இல்லாமல் வந்து ரென்ஷூ அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ரென்ஷூக்கு வந்து நான் ஒரு சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே டீட்டெயில்டாக ரொம்பவே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்சேயோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பார்ட்டிகல்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும், கிராமர் நோட்ஸ் பற்றி இருக்கும், எல்லாமே வந்து தமிழில் இருக்கும். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு சேனல் அப்படின்னு சொல்லலாம். நான் அவங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு எதுவுமே தெரியாத பொழுது, அதாவது ஹிராகானா கதகானா எதுவுமே தெரியாது, வொக்காபுலரிஸ் தெரியாது. அந்த சமயத்தில் நான் பார்க்க ஆரம்பித்ததுனால என்னால் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணி என்னால் படிக்க முடியல. எகெயின் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ரீவாட்ச் பண்ணி படிக்க தான் போகிறேன். ஸோ அந்த சேனல் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வந்து இதில் பகிர்ந்துக்கிறேன். அண்ட் அவங்க வந்து குறிப்பாக இந்த ரென்ஷூ அப்படின்ற விஷயத்த வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ரென்ஷூவில் வந்து ரென்ஷூ ஏ, பிசி அப்படின்னு இருக்கும். ஏ மட்டும் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பி அண்ட் சி வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், ஆடியோ ஃபைல் ஷேர் பண்ணுறேன். நீங்களே வந்து அந்த ரென்ஷூலாம் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் இது ஒரு எஃபெக்டிவ் வே ஆஃப் லேர்னிங்காக இருக்கும் அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து முதல் விஷயம். வாரம் 3 நாள் 3 வீடியோ. ஒன்று வந்து ஜப்பானிய மொழி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கும். இரண்டாவது வந்து மினோனோ நிஹோங்கோ வொக்காபுலரி. மூன்றாவது வந்து மினோனோ நிஹோங்கோ கிராமர். இந்த கிராமர் விஷயம் வந்து ரொம்ப டீப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து எனக்கே வந்து அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 7 to 10 லெசன்ஸ் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். பிறகு வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இன்னும் தோணலை. அதனால் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் வந்து இருக்கும். நான் இங்கே ஷேர் பண்ணுற வேறு சில சென்சைஸோட வீடியோஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுவேன். பட் ஆனால் வந்து பிளான் பண்ண நேரத்தில் அந்த தேதியில் வந்து என்னால் பப்ளிஷ் பண்ண முடியாமல் வந்து போயிருக்கு. அதர்வைஸ் பிளான் படி தான் வந்து நான் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி பார்த்திங்கன்னா இங்கே ஹிராகானாவுக்கு எவ்வளோ லெசன்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், கதகானாவுக்கு எவ்வளோ லெசன்ஸ் பார்த்துருக்கோம், காஞ்சிக்கு என்ன மாதிரியான லெசன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இங்கே மோஸ்ட்லி வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த விஷயங்கள் டாபிக் அண்ட் கண்டென்ட் வந்து நான் முதல்ல பிளான் பண்ணிடுவேன். ஒரு வீடியோ முடிக்க அதோட டியூரேஷன் என்ன மாதிரியான டைட்டில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே பிளான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட்டில் வந்து நான் இனி கவர் பண்ண போகிற சில கண்டென்ட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கான்டென்ட்ஸ் டைட்டில்ஸ் எல்லாமே வந்து சாட்டர்டேக்காக வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஆல்ரைட். இந்த பக்கம் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே 8 PM வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எந்த வாரமும் வந்து தடை இல்லாமல் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் 25 வீக்ஸ்ன்றது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் தி ஸ்ட்ரெச், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அண்ட் இந்த மினோனோ நிஹோங்கோ புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ஸில் வந்து ஏதாவது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த வொக்காபுலரிஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற சென்டென்ஸாக இருக்கட்டும், கைவாவாக இருக்கட்டும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து என்ன மாதிரியான ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் இந்த மினோனோ நிஹோங்கோ லெசன்ஸ் மூலமாக அப்படின்றத வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து நம்ம பார்க்க போகிற வொக்காபுலரிஸாக இருக்கட்டும் அல்லது சென்டென்ஸாக இருக்கட்டும், கைவாவாக இருக்கட்டும் இருக்கும். ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக வந்து நான் ஃபாலோ பண்ண சென்சைஸ், டீச்சர்ஸ் யூடியூப்லேருந்து ஸோ ஒருத்தரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை அதிரடி ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். இந்த சேனலை ஓன் பண்ணுறது மார்ட்டின் சான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தமிழர் தான், சென்னையை சேர்ந்தவர். அண்ட் ஜப்பானில் லாங்குவேஜ் டீச்சராக இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போது. ஹீ யூஸ் டு போஸ்ட் லாட் ஆஃப் வீடியோஸ் டியூரிங் பேண்டமிக் டைம்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு. நான் வந்து இவரோட வீடியோஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச சேனல். நான் உங்களுக்கு ஹிராகானா கதகானா லெசன்ஸ் டீச் பண்ணும் பொழுது இந்த போயின், ஷீன், தக்குவோன், ஹந்தக்குவோன், சோவோன், யோவோன் அப்படின்றதெல்லாம் வந்து பெயரிட்டு இந்த ஓசைகளை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே இவரோட சேனலில் வந்து நான் கற்றுக்கிட்டது தான். இவரும் வந்து ஜப்பானிய மொழியில் இருக்கிற அந்த அடிப்படை, அதாவது சவுண்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வீடியோலையும் வந்து நிறைய வந்து வொக்காபுலரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். ரியல் லைஃப் வொக்காபுலரிஸ் ஒரு ஸ்டோரியை வச்சு ஷேர் பண்ணுவார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஹிராகானா கதகானா வந்து எப்படி நீங்கள் அழகாக எழுதுறது அப்படின்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்.
ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து என்னால் வந்து பகிர்ந்துக்க முடியல. பட் இப்போது கண்டென்ட்ஸ் அவ்வளோவா வந்து போஸ்ட் பண்ணுறது இல்லை. பட் இஃப் யூ ஆர் இன் ஸ்டார்டிங் ஃபேஸ் நம்மளோட நாகா டூ ஹேண்ட்ஸ் சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரலாக இவரோட வீடியோஸையும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக வந்து ஜப்பான் தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு தாரணி அப்படின்றவங்க வந்து இந்த சேனல் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளோ வீடியோஸ் போடுறதில்ல. இவங்களோட வீடியோஸில் வந்து லேர்னிங் சம்மந்தமாக, டீச்சிங் சம்மந்தமாக வந்து பெரிய விஷயங்கள் வந்து இருக்காது. பட் ஆனால் ஜப்பானிய கல்ச்சரை வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், டே டு டே லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சேனல். லாங்குவேஜ் அஸ் அ ஹோல் இல்லாமல் ஒரு கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சேனலை வந்து உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இருக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சேனல், மணிக்கிருப்பா சானோடது. ஜாப்பனீஸ் ப்ரோ மணிக்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, மினனோ நிஹோங்கோ புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ரென்ஷூஸை வந்து நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து கிராமர் வந்து N5க்கு தேவையான எல்லா கிராமர் நோட்ஸுமே வந்து ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சேனல்ஸ் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் பார்த்த ரொம்பவே சிறப்பான சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சிக்கு தனியாக, கிராமர்ஸ்க்கு தனியாக, பார்ட்டிகல்ஸ்க்கு தனியாக போட்டிருப்பாங்க. மினனோ நிஹோங்கோக்கு 25 வீடியோஸுமே பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து ரென்ஷூ ஏவை அடிப்படையாக கொண்டிருக்கும். ரென்ஷூ பி அண்ட் சி வந்து நீங்களாக பண்ணணும். இந்த மினனோ நிஹோங்கோ சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து வேர்ப்ஸ் அண்ட் அதர் கிராமர்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே வந்து பார்ட்டிகல்ஸ் தனியாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 வீடியோவையும் முடிச்சுட்டு மினனோ நிஹோங்கோ அவங்களோட தான் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நான் கவர் பண்ண போகிறது வந்து புன்கே மற்றும் ரெய்புன். ஸோ இந்த புன்கே ரெய்புன் பார்த்ததுக்கப்புறம் இவங்களோட ரென்ஷூ பார்த்தா வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரென்ஷூவில் இருக்க பிஎன்சி வந்து நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களோட சேனல் தான் வந்து நான் மெயினாக வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னு வந்து இருந்தேன். ரொம்பவே சிறப்பான சேனல். அண்ட் அவங்க வந்து கோர்ஸரான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்லேயும் வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்பவே ஃபேரான ப்ரைஸ் அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியும். தேவைப்பட்டவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட சேனலை. ஸோ அடுத்ததாக வந்து லேர்ன் ஜாப்பனீஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்தது. ஒரு மினனோ நிஹோங்கோவோட 9 லெசன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு வந்து பெருசாக வீடியோஸ் வந்து எதுவும் பண்ணலை. பட் ஆனால் பப்ளிஷ் பண்ண அந்த லெசன் வரைக்குமே ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. வொக்காபுலரிஸாக இருக்கட்டும் அண்ட் கிராமராக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4 சேனல்களுமே வந்து தமிழை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற சேனல்ஸ். இது இல்லாமல் நீங்கள் நிறைய ஜப்பான் ரிலேட்டடான கல்ச்சரல் அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய சேனல்ஸ் இருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு சிறப்பாக படுறதை வந்து முடிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபேமஸாக இருக்கிற சில சேனல்ஸை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, பிகாஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அடுத்ததாக வந்து இந்தியாவில் இருந்து நான் பார்த்த இன்னொரு முக்கியமான ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னா வந்து இந்த பிளேலிஸ்ட்டை சொல்லலாம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் ஜப்பானிய மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வத்ஸ்லா மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஹிந்தி மொழியை வந்து அடிப்படையாக கொண்டவங்க. பட் ஆனால் இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்காக மேக் பண்ணப்பட்ட வீடியோஸ் அப்படின்னு வந்து இதை நான் நினைக்கிறேன். ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த மாதிரி வந்து இந்த செஷன்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் 40 வீடியோஸ் கிட்ட வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே டீட்டெயில்டாக, ரொம்பவே அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, பொறுமையாக. அண்ட் இந்தியர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். ஸோ நான் கொஞ்சம் வீடியோஸ் தான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு 4-5 வீடியோஸ் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதர வீடியோஸையும் வந்து நான் பார்க்கணும். பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பான ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதன் பிறகு வந்து இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுற ஜாப்பனீஸ் நேட்டிவ்ஸ் ஆர் வந்து அதர் கண்ட்ரி பீப்புள்ஸோடது பார்க்கலாம். ஸோ அதில் முதலாவதாக நிஹோங்கோ கண்டிப்பாக சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ரொம்பவே ஃபேமஸான சேனல். மினனோ நிஹோங்கோ புத்தகத்தை அடிப்படையாக வச்சு நிறைய வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் N3 வரைக்குமான லெசன்ஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன அதே பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு வீடியோ வந்து வொக்காபுலரிக்காக இருக்கும், அடுத்த வீடியோ வந்து கிராமருக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக எரிக்ஸ் நிஹோங்கோ லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சேனல்.
ஸோ இது வந்து அவ்வளோவா சர்ஃபேஸ் லெவலில் தெரியாத ஒரு சேனல், ரொம்பவே சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிற சேனல். பட் ஆனால் வந்து ஒரு கோர்சரா குவாலிட்டியில் வந்து வீடியோஸ் வந்து பண்ணியிருப்பார், எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பண்ணியிருப்பார். பட் ஆனால் எல்லாமே வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் அ தமிழ் ஸ்பீக்கராக வந்து நமக்கு இதில் சில குறைபாடுகள் வந்து இருக்கலாம். பட் ஆனால் வந்து இங்கிலீஷை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இவர் வந்து ஜப்பானிய மொழியை முறையாக படித்த நபர் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் இவரோட லெசன்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து தகாஷி டீச் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல். ஸோ இவரும் வந்து அந்த மினோனோ நிஹோங்கோட அதே பேட்டர்ன் தான், வொக்காபுலரி மற்றும் கிராமர் லெசன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக லேர்ன் ஜாப்பனீஸ் வித் japanese.pod101.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள், வொக்காபுலரிஸாக இருக்கட்டும், நுவான்சஸாக இருக்கட்டும், கிராமர்ஸாக இருக்கட்டும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜப்பானுக்கு அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு கம்பெனியில் வந்து என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம், ஸோ அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் கடைசியாக வந்து நிஹோங்கோ தெகிதா வித் சயாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட்டு நான் இந்த ஜப்பானீஸ் நம்பர் சிஸ்டமை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இவங்களோட சேனல் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் இப்போ நான் ஷோ பண்ணிகிட்ருக்கிற இந்த வீடியோ தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது கூடவே வந்து ஒரு பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அங்கங்கே சில சேனல்ஸ் வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதர விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கலாம். பட் அந்த மாதிரி சில சேனல்ஸ் இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்றதுக்காக இவங்களோட சேனலை வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்களோட லேர்னிங் ப்ராசஸ்க்கு அப்படின்னா வந்து அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ இனி வரும் வீடியோஸில் வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கிராமர் அண்ட் வொக்காபுலரிஸை நான் ரிவிஷனாக தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, அந்த சேனல்ஸில் நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நம்மளோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுற புன்கே, ரைபொன் மற்றும் கைவாவை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ வரும்பொழுதே வந்து நான் இந்த மினோனோ நிஹோங்கோட புத்தகம், அதோட பிடிஎஃப் மற்றும் ஆடியோ ஃபைல்ஸை வந்து கூகுள் ட்ரைவில் போட்டுட்டு அதோட லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஃபோர் வி ஸ்டார்ட். ஸோ அவ்வளவுதான். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்தடுத்த லெசன்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.